பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சந்திக்க புறப்பட்டார் தவேக தலைவர் விஜய். தனியார் திருமண மண்டபத்தில் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை பொதுமக்களுடன் கலந்துரையாடுகிறார். போராட்டக் குழுவினரை விஜய் சந்திக்க உள்ள நிலையில் ஏகனாபுரம் தனியார் மண்டபத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு. 13 கிராம மக்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. பரந்தூர் மக்களை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். மக்கள் தெரிவிக்கும் குறைகளை தமிழ்நாடு அரசிடம் விஜய் எடுத்துரைக்கலாம் எனவும் கருத்து. திருவள்ளூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை. ராமேஸ்வரம் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. பருவம் தவறி பெய்த கனமழையால் மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூரில் நீரில் சாய்ந்த நெற்பயிர்கள். விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை வரும் மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் நகரும் வாகனங்களால் மக்கள் அவதி. தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை. சாரல் மழை பெய்து வரும் நிலையில் செல்ஃபி மட்டும் எடுத்துவிட்டு ஏமாற்றத்துடன் சென்ற சுற்றுலா பயணிகள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே நடந்த இரட்டை கொலையில் 5 பேர் கைது. பட்டாபிராம் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ஜெகன் பணியிடை நீக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சூடுபிடிக்கும் பரப்புரை. அனுமதியின்றி பரப்புரையில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது வழக்கு. மத்திய அரசு விதித்துள்ள வரம்புக்குள்ளேயே தமிழ்நாடு அரசு கடன் வாங்குவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வை மத்திய அரசு வழங்குவதில்லை என்று குற்றச்சாட்டு. 25 கடந்த ஆண்டு 28.9% அவங்க கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% வாங்கியிருக்கோம். சென்னை விமான நிலையத்தில் தங்க கடத்தலுக்கு உதவிய 4 சுங்கத்துறை அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவு. புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்தவர் லாரி மோதி உயிரிழப்பு. கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்ட நிலையில் குவாரி உரிமையாளர்கள் உட்பட 4 பேர் கைது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பயங்கர தீ விபத்து. 2 சிலிண்டர்கள் வெடித்த நிலையில் 40 கூடாரங்கள் தீக்கு இரை. சத்தீஸ்கரில் பணி நீக்கத்தை கண்டித்து போராடிய ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது. அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக கூறி காவல்துறை நடவடிக்கை. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து 3 பிணை கைதிகளை விடுவித்த ஹமாஸ் அமைப்பு. 90 பாலஸ்தீனர்களை விடுவித்தது இஸ்ரேல் ராணுவம். அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்று இரவு 10:30 மணிக்கு பதவியேற்கிறார் ட்ரம்ப். களைகட்ட தொடங்கிய கொண்டாட்டங்கள். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் 2வது நாளாக இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக இன்று அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் சாரல் மழையில் நனைந்தபடி அருவி முன்பு செல்ஃபி மட்டும் எடுத்துச் சென்றனர்.
ஏரியாலாம் ஒரே ஃப்ளட்டாக இருக்கிறதால யாரையுமே அலோவ் பண்ணல. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். கிளைமேட் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்குது. நைஸ் கிளைமேட். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை தவிக தலைவர் விஜய் இன்று சந்திக்க உள்ள நிலையில் 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் தனியார் திருமண மண்டபத்திற்கு வரத் தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது அங்கு என்ன நிலை? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தொடர்ச்சியாக இந்த ஏரியா முழுவதும், அதாவது மண்டபம் மட்டும் இல்லாம அவர் வரக்கூடிய வழிகள் முழுவதுமாகவே அவ்வளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏற்கனவே இந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அவர்கள் அது போல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. பொதுமக்கள் யாரும் அனுமதி கிடையாது. வெளியூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கவங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த 13 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்றத காவல்துறை ரொம்ப திட்டவட்டமாக அவங்களுடைய கைட்லைன் மூலமா சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கறது அவ்வளோ பேர் வர தொடங்கி இருக்காங்க. பல ஊர்கள்ல இருந்தும் வந்திருக்கிறாங்க. வரக்கூடியவர்கள் தணிக்கை செய்யப்படுவார்கள். உள்ளே அனுமதிக்கப்படும் பொழுதோ அல்லது அந்த மண்டபத்திற்குள் மண்டப நுழைவாயில உள்ள விட்டுறாங்க. அதன் பின்னராக அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துல செல்லும் பொழுது அது வந்து தணிக்கை செய்யப்பட்டு உள்ளே அனுப்புவாங்க. அவங்க அந்த ஊர்க்காரங்க தானா, அதற்கான அடையாள அட்டை இருக்கிறதா போன்ற விவரங்கள் எல்லாம் அவங்களுக்கு கேட்டு அறிந்த பிறகு அவர்கள் உள்ளே அனுப்பப்பட இருக்கிறார்கள். அதே போல வரக்கூடியவர்கள் அந்த கிராம மக்கள் என்ன சொல்ல போகிறார்கள், அதற்கு விஜய் அவர்களினுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை இந்த திட்டம் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த திட்டத்திற்காக போராடக்கூடிய மக்கள், 2 ஆண்டாக போராடக்கூடிய மக்கள் என்ன தெரிவிக்க போகிறார்கள் விஜயிடம், அவர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதும் இன்றைய தினத்தில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைய இருக்கிறது. நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ். பருவம் தவறிய மழை, பனிப்பொழிவு உள்ளிட்ட காரணங்களால் நெற்பயிர்கள் பாதிப்புக்குள்ளான நிலையில் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தண்ணீரில் நெற்பயிர்களும் கண்ணீரில் தாங்களும் மிதக்கும் நிலையில் அரசு விரைந்து நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் கோடங்குடி, நல்லத்துக்குடி, ஆனந்த தாண்டவபுரம், கீழமருதாநல்லூர், சிறுதியூர் பகுதியில் 70,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல்மணிகள் நீரில் மூழ்கின. வடிகால் மற்றும் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் வடியவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். குரு இன்சூரன்ஸ் சொல்லிட்டு சம்பா இன்சூரன்ஸ் சுத்தமாக போடலிங்க. மயிலாடுதுறை போன வருஷம் வந்து 6-8 மழையில் பெஞ்சு கம்ப்ளீட்டாக அழிஞ்சுதுங்க. அழிஞ்ச இடத்துல ஒன்றுமே கொடுக்கலிங்க. அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் 10 கோடியோட அறிவிச்சாங்க. அது இப்போ வந்துடும் சொன்னாங்க. இன்னும் இது வரைக்கும் வரலிங்க. திருவாரூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மாங்குடி, கமலாபுரம், கூத்தாநல்லூர், மேலமணலி, ஓகை பேரையூர் உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்ட சம்பா நெல் நீரில் மூழ்கின. மேலும் தொடர் மழையால் நெல்மணிகள் முளைக்க தொடங்கிய நிலையில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பூந்தாளங்குடி, கீழமணனி, ஈலங்கொண்டா, மேலமணனி, கண்குடுத்தவணி தான், பருத்தியூர், வேலுக்குடி, இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா புள்ளமலை, எல்லா பகுதியிலையும் எல்லாம் சிறு விவசாயி தான். எல்லாம் சம்பா இந்த மழையினால சாஞ்சி போச்சு. நாங்கள் இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. அதேபோல் நாகப்பட்டினத்தில் அறுவடை பணிகளின் போது பெய்த மழையால் நெல்மணிகள் நிலத்தில் சரிந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சார், நாங்கள் நகையோலையெல்லாம் கடன் வச்சுட்டு தான் இப்போ சம்பா சாகுபடி பண்ணியிருக்கோம். அதுவும் மழையில் ரொம்ப பாதிக்கப்பட்டு மூழ்கி போயிட்டு இன்னும் 2 நாளில் அறுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப மூழ்கி போய் முளைக்கிற நிலைமையில் இருக்குது. இதனால் எங்களுக்கு ரொம்ப நட்டமாக இருக்குது. இதை வச்சு தான் நாங்கள் அந்த நகைகளையெல்லாம் மீட்கணும். ரொம்ப கடனாளியாக ஆகிட்டு இருக்கோம். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தற்போது மழையால் மேலும் மோசமானதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மிஷினை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆளு நடவுல கூப்பிட்டாலும் இது நாங்கள் அறக்க முடியாது, எங்களால் முடியாதுங்க. இவ்வளோ தண்ணியில் நாங்களெல்லாம் அறக்க முடியாதுன்னு போயிடுவாங்க.
தஞ்சாவூர் மாவட்டம் ஏரிப்புக்கரை பகுதியில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் புகையான் நோய் தாக்கி பாதிப்புக்குள்ளான நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட்ல சொன்ன விரிவாக்க பணியாளர் சொன்ன மருந்தை தான் நாங்கள் எல்லாரும் அடித்து எல்லாம் இது பண்ணோம். இன்னைக்கு அத்தனை பேருக்கும் போயான் தாக்குதை வந்து இன்னைக்கு 10 மாதம் சாவடி பண்ணுறவங்களுக்கு ஒரு மணி நேரம் கூட கருத இருக்க முடியாத அளவுக்கு இருக்கு, பாதிப்பு இருக்கு. இதனிடையே பனிப்பொழிவு, பருவம் தவறிய மழையால் பாதித்த நெற்பயிர்களுக்கு அரசு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்மணிகளை எவ்வித நிபந்தனையுமின்றி அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு சென்று கணக்கீடு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு மூலம் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் 17% ஈரப்பதம் உள்ள நெல் கொள்முதல் செய்யப்படும் நிலையில் அதை 22% உயர்த்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.